ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கோபி 65 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கோபி வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு சுடு தண்ணியில் போட்டு நம்ம நல்லா அது வந்து ஆவி வந்து அது நல்லா பாயில் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதை விட இன்னும் நல்லா பாயில் ஆகணும். இதுக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து பிரெட் க்ரம்ஸ் வீட்டில் செஞ்சுருந்தோம். அது வந்து இப்போ கிறிஸ்பியாக இல்லைங்கிறதுனால அது இன்னொரு டைம் நம்ம லைட்டாக தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி ஆகணும். இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ இதை அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம தண்ணியையும் இதையும் செப்பரேட் பண்ணி வைக்கணும். தண்ணியையும் அந்த இதையும் செப்பரேட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். செப்பரேட் பண்ணிடணும் நான் இருக்கிற மாதிரி. இப்போ இது வந்து தண்ணியெல்லாம் செப்பரேட் ஆகிற கேப்பில் வந்து நம்ம வந்து பவுலில் அந்த கலக்கி வைப்ப அந்த மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவு நான் அந்த மாவு சேர்த்துக்கிறேன், கடலை மாவு. இப்போ தேவையான அளவு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவு நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாவு கரைச்சி நான் அதில் காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு அடுப்பில் ஆயிலும் சூடாகிட்டுருக்கு. இங்கே பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணியிருக்க பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா போன் ஃப்ரை ஆகணும். இந்த கோல்டன் கலர் தாண்டி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது பண்ணணும். பிரெட் க்ரம்ஸ் இருந்த வரைக்கும் பிரெட் க்ரம்ஸ் வச்சு போட்டாச்சு. இப்போ பிரெட் க்ரம்ஸ் தீந்துச்சுங்கிறதுனால பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் நார்மலாக போட்டிருக்கோம். ஃபைனலாக இந்த ரெசிபியை முடிச்சாச்சு. கைஸ், இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.